வறுமையிலும் செம்மை. உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலேயே நம்ம படுற கஷ்டம் வேதனை தான் ரொம்ப பெருசுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஒரு குட்டி ஸ்டோரி மூலயமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் செல்வன்றவர் வாழ்ந்துட்டு வந்தாராம். அவர் எப்போவுமே சாப்பிட உட்காரும் போதெல்லாம் பால், பழம், சர்க்கரை எடுத்துகிட்டு வான்ட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாராம். இப்படி சொல்கிற சவுண்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்பவும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நினைப்பாங்களாம், அடடே இவன் ரொம்ப பணக்காரன் போல், ரொம்ப கொடுத்து வச்சவன் தான், தினமும் அறுசுவையான உணவை சாப்பிட்றானே அப்படின்னு அவங்கெல்லாம் நினச்சிப்பாங்களாம். இப்படியே பல நாள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் இந்த செல்வனை அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது அவர் ஏழையாக ஒரு தோற்றத்தை காட்டுறாரு. அப்போ அவர் பார்க்குறாரு, ஏழையாக இருக்கிறவன் எப்படி நல்ல அறுசுவை உணவாக சாப்பிட்றான் தினமும் அப்படின்ற ஒரு டவுட் வருது அவருக்கு. அப்படி டவுட் வரும்போது சரி ஒரு நாள் நம்ம இவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டுறாரு. இன்னொரு நாள் செல்வனை பார்த்து கேட்குறாரு, நீ பார்க்க ஏழை மாதிரி இருக்க, ஆனால் எப்படி தினமும் உன்னால் அறுசுவை உணவை சாப்பிட முடியுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ செல்வன் சொல்கிறான், நான் ஒரு காலத்தில் நல்ல பணக்காரனாக இருந்தேன், இப்போ ஏழையாக மாறிட்டேன். நான் பணக்காரனாக இருக்கும் போது பால், பழம், சர்க்கரைன்னு சாப்பிட்டேன். இப்போலாம் நான் என் மனைவி கிட்ட பால், பழம், சர்க்கரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது என் மனைவி ஒரு பாத்திரத்தில் பழைய கஞ்சியும் கல்லுப்பும் காய்ந்த மிளகாயும் எடுத்துகிட்டு வருவா. நான் கஞ்சியை பாலாகவும் காய்ந்த மிளகாயை பழமாகவும் கல்லுப்பை சர்க்கரையாகவும் நினச்சி சந்தோஷமாக சாப்பிட்ருவேன். என்கிட்ட இல்லாத போது நான் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, நம்மளை விட கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, நமக்கும் கீழே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, நம்ம நிலைமை அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது, நம் நிலை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக லைஃப்பை கொண்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். கஷ்டம் 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 நினச்சிட்ருக்காம இதை விட கஷ்டம்லாம் எவ்வளவோ இருக்குது, நான் இதை தாண்டி வருவேன்ட்டு தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம நல்லா முன்னேறலாம், வளமாகவும் இருக்கலாம், செழிப்பாகவும் இருக்கலாம். இதோட உங்களை நான் அடுத்த vlogல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.